இனி சம்மர் ஹாலிடேஸ் கண்ணு கால் ஜிடி ஹாலிடேஸ்க்கு பண்ணு. ஜிடி ஹாலிடேஸ், சவுத் இந்தியாஸ் #1 டிராவல் பிராண்ட். கோவிட்ல நிறைய கல்யாணங்கள் அவசர அவசரமாக நடந்து அவசர அவசரமாக குழந்தைங்களையும் பெற்றுக்கிட்டாங்க. ஞாபகம் இருக்கா? என்கொயரி பண்ண வேண்டியதில்லை. பையனும் பொண்ணுமே ஒரு மிரட்சியில் இருக்கும்போது அவங்க என்னன்னு யோசிக்கிறதுக்குள்ள ஒரு கல்யாணங்கள் நடைபெற்றது. சில ஐடி ஃபார்ம்ஸ்லாம் நீ சைல்டு எப்போ பிளான் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த கேரியர் பிரேக் ஆகிடும் அப்படின்னு சொல்கிறதுனாலே நிறைய பேர் ஒரு 3 வருஷம் 4 வருஷம் 5 வருஷம் வரைக்கும் குழந்தை பெற்றுக்க மாட்டாங்க. அந்த மாதிரிலாம் இருந்துச்சு. கோவிட்ல அதுக்கான ரெஸ்ட்ரிக்ஷனே இல்லை. 1 இயரில் பார்த்தீங்கன்னா எல்லாருக்கும் குழந்தை. ஒரு சிலர் குழந்தை என்னோட இது இல்லை, அவரோட தான், அந்த குழந்தைய இருந்தால் பிடிச்சிக்கோ, ஸோ ஐ வாண்ட் டு டூ மை பிஜி, குழந்தை உன்னோடலாம் இருந்துட்டு சமைச்சிக்கிட்டு அதெல்லாம் பார்த்துட்டுலாம் என்னால் ஐ கேனாட் கண்டினியூ மை ஸ்டடீஸ், ஐ ஜஸ்ட் வாண்ட் டிவோர்ஸ் ஃப்ரம் யூ. ஒன்றும் இல்லாததை ஊதி பெருசாக்கி நாமளே கற்பனை உலகத்தில் நிறைய டெவலப் பண்ணி பிரேக்கப்புக்கு கொண்டு வந்துடுறோம். நக்கீர நேயர்களுக்கு வணக்கம். நான் விஜய் ஹரிஹரசுதன். டிடெக்டிவ் மாலதி மேம் அவங்க ஹேண்டில் பண்ண பல கேசஸ் பற்றி ஒவ்வொரு எபிசோட்லையும் பேசிகிட்டு இருக்காங்க. இன்றைக்கும் அதே மாதிரி ஒரு கேஸ் பற்றி தான் பேச போகிறோம். வணக்கம் மேடம். வணக்கம். இன்றைய செய்திகள் மாதிரி இன்றைய வழக்கு, இன்னைய ட்ரெண்டு, நேற்றைய கதை, இது மாதிரி நிறைய சொல்லலாம். ஆமாம், நேற்றைய கதைன்னா நம்ம கோவிட் கதையை எடுத்துக்கிடுவோம். இந்த கோவிட் வந்தபோது நம்ம பிள்ளைங்களுக்கெல்லாம் கல்யாணம் பண்ணாமல் போயிடுவோமோ, சீக்கிரம் பிள்ளைங்களுக்கெல்லாம் கல்யாணம் பண்ணி பேரம்பேத்தியை பார்த்துடணும்னு சொல்லிட்டு இந்த கோவிட்ல நிறைய கல்யாணங்கள் அவசர அவசரமாக நடந்து அவசர அவசரமாக குழந்தைங்களையும் பெற்றுக்கிட்டாங்க. ஞாபகம் இருக்கா? ஆமாம் மேடம், நிறைய கல்யாணம் கோவிட்ல தான் இருந்துச்சு. அது நிறைய பேர் சொன்னாங்க பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாக நாங்கள் கல்யாணத்தை முடிச்சிட்டோம் அப்படின்னு. பட்ஜெட் ஃப்ரெண்ட்லி, பட்ஜெட்டே போடாமல் கல்யாணம் பண்ணிடலாம், 10-20 பேரோட கல்யாணத்தை முடிச்சுட்டு போய்கிட்டே இருக்கலாம், ஏன்னா கவர்மெண்ட்டே ரூல் போட்டிருக்கு, அதனால நாங்கள் பண்ணலை. அந்த ஒரு காரணம். இன்னும் கொஞ்சம் பேருக்கு வருத்தம் என்னன்னா, நாமெல்லாம் எவ்வளோ கல்யாணத்துக்கு போய் மொய் வச்சிருப்போம், நம்ம புள்ள கல்யாணத்துக்கு மொய் இல்லையே அப்படின்னு கவலைப்பட்ட குரூப்பும் இருக்கு. ஆனால் கல்யாண செலவு மிச்சமாச்சு இல்லை, மொய் வரவோட செலவு கம்மியாயிருச்சுல. ஸோ அது அந்த மாதிரி நடந்த சம்பவங்கள். அதாவது 2020 நம்ம கோவிட், 2020. ஆமாம். இப்போ நம்ம 4 வருடங்கள், 4 வருடங்களில் கோவிட் டிவோர்ஸ் கேசஸ்ன்னு தனியாக நம்ம ஒரு கோர்ட் ஓப்பன் பண்ணிக்கலாம்னு நினைக்கிறேன். அவ்வளோ இருந்துச்சா? ஆமாம், நான் தான் சொல்லுவேன். 1993 நான் வரும்போது ஒரே ஒரு ஃபேமிலி கோர்ட் இருந்தது. இப்போல்லாம் 8 கோர்ட் இருக்குன்னு நான் சொல்லுவேன் நம்ம இன்டர்வியூவில். இப்போ நான் என்ன சொல்கிறேன், கோவிட் டிவோர்ஸ் கேசஸ்ன்னு தனியாக ஒரு வழக்காடு மன்றம் வச்சுக்கலாம். ஏன் மேடம், எந்த ஒரு ரீசனுக்காக இவ்வளோ நீங்கள் ஒரு கோர்ட்டே அமைக்கணும்னு சொல்கிற அளவுக்கு என்ன நடந்தது? என்னென்னா, நான் இப்போ ஆஃப்லைட் பார்க்குறது என்னென்னா, எங்கிட்ட எடுத்து பேசும்போதே மேடம் எங்களுக்கு கோவிடில் கல்யாணம் ஆச்சு, முதல் வரியே அதுதான் இருக்கும். என்னமோ அதனால தான் இவங்க வாழ்க்கையில் ஒரு பிரச்சனை வந்த மாதிரி இவங்க அதை க்ரியேட் பண்ணிட்டாங்க. அதாவது எல்லாருக்குமே இந்த தனிமை இருந்தது, எல்லாருக்கும் கொஞ்சம் மன கஷ்டங்கள் இருந்தது, வருமானங்கள் இல்லாமல் இருந்தது, அது இதெல்லாம் எந்தவித மாற்று கருத்துமே கிடையாது. அதே உலகத்தில் இருந்தவங்க தான் எல்லாருமே இருக்காங்க, எல்லாருமே அந்த முடிவுகளுக்கு வரல. மனம் இருந்தால் மார்க்கம் உண்டு. எப்பேற்பட்ட சூழலில் நாம் இருந்தாலும் முன்னேற வேண்டும் என்ற எண்ணம் ஒன்று இருந்தால் அவங்க கண்டிப்பாக வாழ்க்கையில் முன்னேறுவாங்க. இவங்க இதை ஒரு சாக்காக வச்சுக்கிட்டு ஒரு டிவோர்ஸ்க்கு போகிறாங்க. இதில் நம்ம நிறைய வழக்குகள் நம்ம வந்திருக்கு. அதில் அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, ஆக்சுவலாக 2 பேருமே வருவாங்க, இது கவுன்சிலிங் மாதிரியே தான் வருவாங்க. 2 ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் 2 பேருமே நம்மக்கிட்ட வருவாங்க. மேடம் எங்களுக்கு அர்ஜென்ட்டாக கோவிடில் பேரண்ட்ஸ் பார்த்தாங்க, நாங்கள் கல்யாணம் பண்ணிக்கிட்டோம். ஏன்னா வீட்டிலே இருப்பாங்க, போர் அடிச்சதுன்னு கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்களான்னு கூட நான் கேட்டிருக்கேன். வீடுகளிலே உட்கார்ந்துருக்கும்போது பெரியவர்களோட எண்ணம் என்னென்னா, நம்மை நோக்கி சாவு வந்து கொண்டு இருக்கிறது, அது எப்பொழுது வேண்டுமானாலும் நடக்கலாம், நம்மளுடைய கடமைகளை முடிக்க வேண்டும் அப்படின்னு ஒரு ஜரூர் பண்ணி கல்யாணங்களை சீக்கிரமாக இது பண்ணாங்க. அந்த டைமில் பார்த்திங்கன்னா நம்ம யாருமே வெளியே போகலை. ஸ்ட்ரிக்டாக நான் நினைக்கிறேன் ஒரு 6 மாதங்கள் நம்ம வெளியவே போகாமல் இருந்தோம். அப்போ அந்த டைம்லலாம் கல்யாணத்துக்காக மட்டும் இந்த கல்யாண பத்திரிக்கை இருந்தால் இவ்வளோ பேருக்கு மட்டும் பாஸ் எல்லாம் இருந்துச்சு ஊருக்கு போகிறதுக்கு. ஒரு 50 பேருக்கு மேலே கல்யாணத்தில் கலந்துக்கலாம், 50 பேர் தான் கலந்துக்கலான்ற மாதிரிலாம் இருந்தது. ஸோ பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாகவும் கல்யாணத்தை முடித்தாங்க.
இந்த என்கொயரி பண்ண வேண்டியதில்லை. பையனும் பொண்ணுமே ஒரு மிரட்சியில் இருக்கும்போது அவங்க என்னன்னு யோசிக்கிறதுக்குள்ள ஒரு கல்யாணங்கள் நடைபெற்றது. கல்யாணம் நடந்த கையோட முன்னெல்லாம் வந்து எல்லாம் வேலைக்கு போவாங்க. வேலைக்கு போகும்போது இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு சில ஐடி ஃபார்ம்ஸ்லலாம் வந்து நீ வந்து சைல்டு எப்போ பிளான் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த கேரியர் பிரேக் ஆகிடும் அப்படின்னு சொல்கிறதுனாலே நிறைய பேர் வந்து ஒரு 3 வருஷம் 4 வருஷம் 5 வருஷம் வரைக்கும் குழந்தை பெற்றுக்க மாட்டாங்க. அந்த மாதிரிலாம் இருந்துச்சு. பட் ஆனால் கோவிட்ல வந்து அதுக்கான ரெஸ்ட்ரிக்ஷனே இல்லை. எல்லாம் வீட்லேயே தானே இருந்தாங்க. ஒர்க் ஃப்ரம் ஹோம் தானே. ஒர்க் ஃப்ரம் ஹோம் அண்டு குழந்தைகளும் உடனே 1 இயரில் பார்த்தீங்கன்னா எல்லாருக்கும் குழந்தை. கோவிட்ல வந்து ஒரு சிலருக்குலாம் குழந்தை பிறந்தது. நம்ம ரிலேஷன்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா 2 குழந்தையா இருந்தவங்க திடீர்னு போனால் ஒரு கை குழந்தைச்சு. நான் கூட வேறு யாரோ புதுசாக வீட்டில் வந்திருக்காங்க அப்படின்னு மெதுவாக ஏம்மா பாப்பா பாப்பா நம்ம தம்பியோடது தம்பி 2 பசங்க ஏற்கனவே ஸ்கூல் போயிட்டுருக்குறாங்களே. இந்த பாப்பா கோவிடில் பிறந்தது. ஸோ இப்படி எல்லாம் வந்து நடந்துக்கிட்டு இருந்தது. அதில் வந்து இந்த திருமணங்களும் அவசர கதியில் நடந்தது. குழந்தைகளும் வந்து பெற்றுக்கிட்டாங்க. அந்த காலம் மாதிரி ஆயிடுச்சு. அந்த காலத்தில் கல்யாணம் நடந்ததுன்னா ஒரு வருஷத்தில் கையில் குழந்தை இருக்கும். ஸோ அதே மாதிரி எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. பரவாயில்ல, கரெக்ட் ஏஜில் கல்யாணம் பண்ணியிருக்காங்க, கரெக்ட் ஏஜில் வந்து குழந்தைய பெற்றிருக்காங்க. ஸோ அந்த குழந்தை வளர்ந்து இவங்க வந்து ஒரு 55 வயசு இருக்கும்போது அந்த குழந்தைகளுக்கும் 20-23 வயசு வந்துடும். அதுங்களுக்கும் அவங்களுடைய திருமண பேச்சுக்களை எடுத்து அந்த பிள்ளைகளை அவங்க கரெக்டாக கொண்டு வந்துருவாங்க. அவங்களும் வந்து இந்த சைக்கிள் திரும்பி ரிட்டர்ன் ஆகிடும். ரொம்ப நான் சந்தோஷப்பட்டேன். ஆனால் உங்கள்கிட்ட வந்து கேஸ் என்னவா இருந்துச்சு? வந்து எல்லாமே வந்து குழந்தைய வந்து ஒரு சிலர் வந்து எனக்கு அந்த குழந்தைய நான் எடுத்துகிட்டு போகிறேன்னு எடுத்துகிட்டு போயிட்டு எங்களுக்கு டிவோர்ஸ் வேணும். ஒரு சிலர் வந்து குழந்தை என்னோட இது இல்லை, அவரோட தான், அந்த குழந்தைய இருந்தா பிடிச்சிக்கோ, நான் போய்ட்றேன், எனக்கு டிவோர்ஸ் கொடு, மியூச்சுவல் கன்சர்ன் கொடு. அது எப்படி நியாயமாகும்? குழந்தை என்னோடது இல்லை அவரோடதுங்கிறது அப்படி தானே. இப்போ பிரிஞ்சே யாராவது ஒருத்தர் தான் குழந்தைய வச்சுக்க முடியும். நான் ஏன் வச்சுக்கணும்? நீங்கள் வச்சுக்கோங்க அப்படின்னு. ஆமாம், எப்பவுமே பெண்கள் தான் வச்சுக்கணும்னு இருக்கா? கரெக்ட். இப்போ காலம் மாறிடுச்சு. காலம் மாறிடுச்சு. ஈக்குவல் ரைட்ஸ். ஓகே மேடம். இப்போ இதில் நிறைய சிக்கல்கள் இருக்குல்ல, அது பேசியிருப்பீங்க. அந்த மாதிரி இருக்கும்போது என்ன ஆச்சுன்னா, இப்போ ரீசெண்டாக ஒரு இதில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பொண்ணு பேரில் வந்து சொத்தெல்லாம் வாங்கியிருப்பாங்க. நிறைய காம்ப்ளிகேஷன்ஸ், நம்ம நிறைய வழக்குகள் இதில் வந்திருக்கு. வந்து அந்த சொத்து வந்து யார் நான் வந்து கொடுத்துறேன், எனக்கு நீ ஐ டோன்ட் வாண்ட் யூ, ஐ ஹவ் நாட் என்ஜாய்ட் மை லைஃப். நான் வந்து பிஜி பண்ணணும்னு நினச்சேன், யூஜி முடித்தோடனே எனக்கு கல்யாணம் பண்ணிட்டாங்க. ஸோ ஐ வாண்ட் டு டூ மை பிஜி. ஸோ குழந்தை உன்னோடலாம் இருந்துட்டு சமைச்சிக்கிட்டு அதெல்லாம் பார்த்துட்டுலாம் என்னால் வந்து ஐ கேனாட் கண்டினியூ மை ஸ்டடீஸ். ஸோ ஐ வாண்ட் டு பிரேக்கப். இந்த பிரேக்கப்புங்கிற வார்த்தை வந்து மிகவும் எளிமையாக அமைஞ்சு போயிடுச்சு. ஸோ குழந்தைய கொண்டாந்து விட்டுட்டு நான் பிரேக்கப் வாங்கிக்கிறேன். இல்லை நான் கொடுக்க முடியாதுன்னா, ஏன் நீ என் பேரில் சொத்து வாங்கி வச்சுருக்கேன், சொத்து தானே உனக்கு வேணும், சொத்து நீ செட்டில்மெண்ட் எழுதி கொடுத்துட்றேன் உனக்கு. ஐ டோன்ட் வாண்ட் எனி திங், ஐ ஜஸ்ட் வாண்ட் டிவோர்ஸ் ஃப்ரம் யூ. ஸோ இந்த மாதிரி வந்து ஒரு மனப்பக்குவம் வந்துருச்சு. இது வந்து இந்த கோவிட்ல இவங்கெல்லாம் இந்த தனிமையில் இருந்ததா ஒரு, ஆனால் கோவிட்ல வந்து வீட்டுக்குள்ளே இருந்து எப்படியோ அட்ஜஸ்ட் பண்ணி இருந்துட்டாங்க. உயிருக்கு பயந்து அந்த வீட்டுக்குள்ளே இருந்துட்டாங்க. ஆனால் கோவிட் முடிஞ்ச பிறகுதான் டிவோர்ஸஸ் அதிகமாக வெளியே வர ஆரம்பிச்சு. இப்போ வரைக்குமே தொடர்ந்து கொண்டே தான் இருக்கிறது. கோவிட் வந்து என்னென்ன விஷயங்கள் மாற்றுனுச்சு அப்படிங்கிறது இது என்னன்னா, குழந்தை இப்போ வந்து ஒய்ஃப் வந்து ப்ரெக்னென்ட் ஆகிட்டா நார்மலாக நம்ம கல்ச்சரில் என்ன பண்ணுவோம், 3 மாதம் ஆயிடுச்சுன்னா அம்மா சாப்பாடு சாப்பிட்ணும், அம்மா கைப்பக்குவத்தில் சமைச்ச சாப்பாடு சாப்பிட்ணும், அம்மா வீட்டில் பொண்ணு இருந்தால் கொஞ்சம் நல்ல தெம்பாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு மாமியார் வீட்டில் இருக்கிறத விட அம்மா வீட்டில் கொண்டு விடுவாங்க. ஸோ இந்த மாதிரி இவங்க கொண்டு விடுறாங்களா, ஒன்று 3ஆம் மாதம் கொண்டு விடுவாங்க, இல்லை 5ஆம் மாதம் கொண்டு விடுவாங்க. 3ஆம் மாதம் கொண்டு விட்டுட்டு 5ஆம் மாதம் கூட்டிகிட்டு வருவாங்க. இந்த கோவிட்ல தான் இந்த பிரச்சனையே இல்லையா, கொண்டு போய் விட்டுட்டா கோவிட் இருக்குது, வர வேணாம், அங்கேயே இருந்துக்குவாங்க. அங்கங்கே போய் கோவிட் வந்துச்சுன்னா என்ன பண்ணுறது? ஏன்னா கோவிடில் நிறைய கர்ப்பிணி பெண்கள் இறந்ததும் நம்ம கேள்விப்பட்டிருக்கோம். ஸோ அந்த பயத்தில் என்னென்னா கொண்டு விட்டாங்கன்னா அப்படியே இருந்துடும், அங்கேயே இருந்து அங்கேயே டெலிவரி ஆகி அந்த குழந்தையும் பிறந்துடும். ஸோ அதாவது ஒரு அட்டாச்மெண்ட்டே, புருஷன் பொண்டாட்டிக்கான ஒரு அட்ஜஸ்ட்மெண்ட்டு இல்லாமல், ஒரு அந்யோன்யம் இல்லாமல் அவங்க அப்படியே ஏதோ ஒரு மெஷின் மாதிரி அங்கே போய் குழந்தைய பெற்று லைஃப்பில் ஒரு ஃப்ரஸ்ட்ரேஷன். அந்த டைமில் வெளியில் போக முடியாது. ஒரு கர்ப்பிணி பெண் வந்து நம்ம என்ன சொல்லுவோம், நல்ல ஒரு சூழலில் நல்ல பாட்டு கேட்டுக்கிட்டு நல்ல கோயில்களுக்கு போய்கிட்டு நல்ல ஒரு சூழ்நிலையில் இருக்கணும். அந்த மாதிரியான ஒரு சூழல் அப்போ இல்லை, எல்லாருமே ஒரு பயத்திலேயே இருந்தோம். ஸோ இந்த மாதிரி ஒரு நெருக்கத்தில், அதாவது மன நெருக்கடியில் குழந்தைய பெற்று அதுக்கப்புறம் வந்து அவங்க ஃபீல் பண்ணுவோம், நம்ம ஐ லாஸ்ட் மை லைஃப். என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் நிறைய பேர் வந்து இப்போ பிஜி படிக்கிறாங்க, அவங்க நல்ல வேலையில் போயிட்டாங்க, நான் வந்து படிக்காமல் போயிட்டணும் அப்படிங்கிற ஒரு ஏக்கங்கள். அந்த மாதிரி இதில் வந்து இந்த பிள்ளைங்க வந்து இந்த மாதிரி இப்போ பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. ஸோ இதே ஈவன் தே ஹவ் கம் டு அ லெவல் ஆஃப் செட்டிலிங் டவுன். நீ என் பேரில் நீ ப்ராப்பர்ட்டி எழுதி வச்சிருந்தா கூட பரவாயில்ல, ஐ வில் கிவ் இட் பேக் டு யூ, ஐ டோன்ட் வாண்ட் எனி திங் ஃப்ரம் யூ, ஜஸ்ட் கிவ் மீ டிவோர்ஸ்.
ஒரு சிலர் வாழ்க்கையில கோவிட் வேற விதமான மாற்றங்கள், நல்ல மாற்றங்களும் ஏற்படுத்தி. ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா மரணங்கள் இருந்துச்சு, இன்னொரு பக்கம் பார்க்கும்போது இன்னும் கொடூரமா இருக்கு இதை சொல்லும் பொழுது. ஏன்னா கோவிட்ல கல்யாணம் பண்ணி ஒரே வீட்டில் இருந்தால் சந்தோஷமா இருக்க மாட்டுறாங்க, அது டைவர்ஸ் வரைக்கும் வருது. கோவிடுக்கு டைவர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கோர்ட்டே வைக்கணும் அப்படின்னு இவ்வளோ விஷயங்கள் போயிட்டு இருக்கு அப்படிங்கிறது ரொம்ப. ஏன்னா இந்த கோவிட்ல என்னன்னா நீங்க 4 செவத்துக்குள்ளே இருந்துட்டீங்க. இந்த 4 செவத்துக்குள்ள இருக்கும்போது தான் பிரச்சனைகள் நிறைய வரும். ஏன்னா உங்களுக்கு வெளியில போனீங்கன்னா மைண்ட் வந்து வெவ்வேறு விஷயங்களை பார்க்கும்போது ஒரு பர்டிகுலர் விஷயத்தை பத்தி நீங்க யோசிக்கவே மாட்டீங்க. இப்போ என்னன்னா நீங்க உட்காந்துருந்தீங்கன்னா உங்க பர்சனல் விஷயத்த மட்டுமே யோசிச்சு ஒன்றும் இல்லாததை ஊதி பெருசாக்கி நாமளே கற்பனை உலகத்துல நிறைய டெவலப் பண்ணி பிரேக்கப்புக்கு கொண்டு வந்துடுறோம். அதோட விளைவு தான் இந்த டைவர்ஸ். ஆமா, அதுவும் இல்லாம கோவிட் முடிஞ்சு யாராவது ஒர்க் அட் ஹோமே தானே இருக்காங்க. யாரப்பாரு லேப்டாப் ஒன்று வச்சுக்கிறாங்க, கல்யாண வீடா இருக்கட்டும், ஈவன் டெத் வீடாக இருக்கட்டும், சாரி டு சே, அங்கேயே கூட பார்த்தீங்கன்னா எங்கடா ஆளை காணும் நீங்கள் தேடினீங்கன்னா லேப்டாப் ஓப்பன் பண்ணி வேலை பண்ணிட்டு இருப்பாங்க, ஒரு தனியாக ஒரு இடத்த பிடிச்சி. ஸோ எங்கே பார்த்தாலும் இவங்க நெட் கனெக்ஷன் கிடைக்குது இவங்களுக்கு, அதை இதெல்லாம் வாங்கி வச்சுக்கிறாங்களே இவங்க, நெட்டுக்கு உண்டான அத்தனை ப்ரொவிஷன்ஸோடு தான் அவங்க போகிறாங்க. காரில் ஏறும்போதே நீங்கள் எதை எடுக்கிறீங்களோ இல்லையோ லேப்டாப் இருக்கா கையில் அப்படிங்கிற ஒரு மனநிலை. ஸோ அந்த மாதிரி ஒரு கல்ச்சர். ஸோ என்னன்னா நம்மெல்லாம் கோவிட்லேருந்து வெளியே வந்துட்டோம், நம்மெல்லாம் we are all moving out, but there are people who are still working at home itself. The working at home culture வந்து இஸ் என்ன சொல்கிறது, ஒரு பெரிய பிரச்சனைகளை உருவாக்கும். ஸோ நீங்கள் ஒரு விவசாயெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒர்க்கிங் அட் ஹோம் தான், அவங்க வீடு இருக்கும், பக்கத்துலேயே இருக்கும், நிலத்துக்கு போவாங்க. ஆனால் அந்த நிலத்தில் கூட வேலை பார்க்குற மற்ற ஆளுங்க, பக்கத்து விவசாயி, இப்போ களை எடுக்கணும்னா ஒரு ஆள் பண்ண முடியாது, அன்னைக்கு ஒரு 10 பேர் வயலுக்கு வருவாங்க, அறுவடைக்கு ஒரு நிறைய டிஸ்கஷன்ஸ் இருக்கும், ரோட்டில் போகும்போது பேசுவாங்க, வேலையை முடிச்சுட்டு வந்து வாய்க்காலில் குளிச்சுட்டு வெளியே வருவாங்க, அப்போ அவங்களோட பேசுவாங்க. ஆடு மாடு மேய்க்கிறதுக்கு போகிறவங்க வந்து வயலில் வேலை பார்த்துக்கிட்டு இருந்தால் வரப்பு மேலே அவங்க ஆட்டை விட்டு மேய்ச்சிக்கிட்டு இவங்க வயலில் வேலை பார்க்குறவங்களோட பேசுவாங்க. பட் அதுவும் ஒர்க் அட் ஹோம் மாதிரி தான் அவங்க. ஆனாலும் அவங்க வந்து ஒரு எல்லாரோடையும் கலந்து உரையாடுறதுக்கான ஒரு சூழல் இருந்தது. ஆனால் இவங்க ஒர்க் அட் ஹோம் பண்ண ஒரு ஏசியை ஒன்று போட்டுக்கிட்டு ஒத்த ரூம்குள்ள உட்காந்துட்டு வெயிலையே பார்க்கறது இல்லை. வெயிலை பார்த்தாலும் அதெல்லாம் கொஞ்சம் சரியாகுமோ? ஆமாம், கரெக்ட் மேடம். ஒர்க் ஃப்ரம் ஹோம் வந்து ஒரு கம்ஃபர்ட் ஜோனுங்கிறது மீறி அதில் இவ்வளோ கான்ட்ரவர்சி இருக்குது, டைவர்ஸ் வரைக்கும் போகுது அப்படிங்கிறது ரொம்ப அதிர்ச்சியான ஒரு விஷயம். ஸோ எனக்கு என்னென்னா இப்போ ஒர்க் அட் ஹோமில் இருக்கிறவங்க அட்லீஸ்ட் ஒரு 10 நாளைக்கு ஒரு முறை, மாதத்தில் 3 முறையாவது ஆஃபீஸ்க்கு போயிட்டு கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணிட்டேன். நான் ஆஃபீஸ் போகிறது ரிலாக்ஸேஷன் தான் சொல்கிறேன், ஒர்க்குன்னு சொல்லலை. சரி, அது ஒரு என்விரான்மெண்ட். இப்போ வந்து குழந்தைங்க வந்து ஸ்கூலுக்கு போனால் நல்லாயிருக்கும். ஏன்னா நம்ம பள்ளி பாடத்தை நம்மளாலேயே வீட்டில் சொல்லி கொடுக்க முடியும். ஆனால் அதற்கு உண்டான ஒரு ப்ளே குரூப் ஃப்ரெண்ட்ஸ், அந்த ஃப்ரெண்ட்ஸ் எங்கேருந்து கிடைப்பாங்க? அது வந்து மிக மிக அவசியமாகிறது. அதாவது ஃப்ரெண்டுங்கிறவங்க வந்து உற்ற நண்பன்கிறவன் வேற, சும்மா ஒரு பார்த்து பழகிறதுக்கு கொஞ்சம் பேர் இருப்பாங்க. அந்த மாதிரி பழக்கங்கள் இல்லை. ஒரு நண்பனுக்கு ஒரு ஃப்ரெண்டுக்கு ஒரு 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 வேலை பார்க்கக்கூடிய ஒருத்தருக்கு ஒரு ஃப்ரெண்டுங்கிற ஒரு அத்தியாயமே இல்லாமல் போகக்கூடிய சூழல் வந்துடும். ஏன்னா எல்லாரும் ஃபோன்லேயே தான் இருக்காங்க, ஃபோன்லேயே பேசுகிறாங்க, வேலை மட்டும்தான் பார்க்குறாங்க. ஓகே, இதை பார்த்துக்கிட்டு இருக்க பல பேருக்கும் ஒர்க் ஃப்ரம் ஹோம் இனி நமக்கு தேவையா? கல்யாணம் பண்ணால் இந்த காலத்து பிரச்சனை இல்லை, கோவிட் இல்லை, இருந்தாலும் அந்த கோவிலில் கல்யாணம் பண்ணி அட்ஜஸ்ட் பண்ணிட்டு வாழ்கிறவங்க எப்பா நல்ல வேலைப்பா நாம் இந்த ஸ்டேஜுக்கு போகல அப்படின்னு ஒரு பெருமூச்சு விடுவாங்க நினைக்கிறேன் இந்த வீடியோ பார்த்ததுக்கப்புறம். இதே மாதிரி இன்னொரு வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி. நக்கீரன் டிவிக்கு சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். உங்கள் ஆதரவே எங்கள் பலம். ஆசிரியர்களுக்கு நண்பனாகவும் மாணவர்களுக்கு ஆசானாகவும் திகழும் தேர்வு வழிகாட்டி. ஒவ்வொரு பாடத்திற்கும் அனுபவமிக்க ஆசிரியர்களின் துல்லியமான தெளிவான விடைகள். CNC இருக்கு, தேர்வு பயம் எதற்கு? இது தீரன் பப்ளிஷிங் ஹவுஸ் விற்பனை வெளியீடு.